ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம குவிக்காக பண்ணக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பொங்கல்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் டிஃபனுக்கு இல்லைனா டின்னருக்கு குவிக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பருப்பை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து புளிப்பு டேஸ்ட்டுக்காக 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தது அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸு, கூடவே பொடியாக கட் பண்ண 1/4 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு காய்கறிகள் எல்லாம் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியாக சேர்த்தாலே போதும். காயெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா இப்போவே சேர்க்க வேணாம், கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடக்கூடாது. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி கரண்டி வச்சு லேசாக கலந்து விட்டாலே பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதில் கடைசியாக சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல கமன்னு வாசனையாக வரும். கடைசியாக இந்த சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாசனை கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்து 3 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. தாளிப்பு ரெடியானதுக்கப்புறமா கடைசியாக இதை சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. தாளிப்பை எப்போவும் கடைசியாக சாம்பாரில் சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல மணக்க வாசனையோட டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவோட வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.